வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உமையால்பதி ஊராட்சியின் விநாயகுடி என்னும் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தின் உள்பகுதியில் வாய்க்காலை கடந்து செல்லும் வழியில் பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இப்பாலமானது சுமார் 6 மாத காலமாக வேலை முடிவராமலேயே இருந்து வருகிறது. அதாவது பாலம் முடிவற்ற நிலையில் இணைப்பு சாலை இல்லாததனால் வாய்க்காலை கடந்து செல்லும் வழி சரிவர இல்லாத காரணத்தால் மழை காலங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் ஆண், பெண்கள், மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் மற்றும் அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனங்கள் பாதுகாப்பற்ற நிலையில்தான் செல்லும் நிலை உள்ளது. முன்னதாக நேற்று இரவு அந்த கிராமத்தில் ஒரு வீடு ஒன்று தீப்பற்றி எரிந்ததனால் அவசர ஊர்தியான தீயணைப்பு வாகன கூட வர முடியாத நிலையில் அந்த பாதையானது அமைந்துள்ளது. இதனால் அந்த வீடு முழுவதுமாகவே எரிந்து சாம்பலானது. அந்த ஊருக்கு செல்லும் தார் சாலையும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் வாகனங்கள் செல்லும் போது மிகவும் கவனத்துடன் செல்லும் நிலையில் உள்ளது. சாலை மற்றும் பாதைகள் சரியான வகையில் இல்லாததனால் மழைக்காலங்களில் பயத்துடனும் மிகவும் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர். அந்த கிராம பொதுமக்கள் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியம் உமையாபதி ஊராட்சி 5வது வார்டு விநாயகர் கிராமம் பேசுவாங்க. இங்க என்ன இருந்ததுனாக்க பாலம் கட்டிருக்காங்க. பாலம் கட்டுக்கு பத்தி பக்கத்துல டேங்க் இருந்தது. டேங்கை உடைச்சிட்டாங்க. தாண்டிக்காரங்க என்ன பண்ணாங்க, டேங்கை உடைச்சி டேங்கில் அத்தனை கம்பி ஜல்லி வந்து போயிட்டாங்க. இந்த ரோடு போட முடியல. இந்த சாலை இப்ப எப்படி கிடக்க, இந்த பக்கம் வண்டி போக முடியல, வர முடியல. நேற்று இரவு ஒரு வீடு தீப்பிடிச்சிங்க. தீப்பிடிக்கும் போது இந்த 108 வண்டியும் ஃபயர் ஸ்டேஷன் உள்ள வர முடியல. என்ன காரணம்னாக்க இந்த சாலையில வண்டி வண்டி உட்காருது ஃபுல்லாவே. வண்டி வாட்டர் வந்தாங்க, வாட்டரோட உள்ள வண்டி வர முடியல. நாங்க மக்களே சேர்ந்து அந்த இது அணைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லா தண்ணி அடிக்கணும். அப்ப தண்ணி அடிக்கும் போது இந்த பாலத்துல வண்டி உட்காருது. தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டு எம்டியா வண்டி உள்ள வருதுங்க. அப்புறம் எப்படி தண்ணி அணைக்க முடியும்? அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இப்ப நாங்க மக்கள்லாம் சேர்ந்துமே அணைச்சோம். அணைச்சி அந்த கரிபத்திர உயிரை பார்த்துக்கிட்டோம். திருப்பி எங்களுக்கு வாகனம் போகணும், வரணும். அதான் பாருங்க, பைக் வர போக முடியாது வெளியில. இந்த பாதுகாப்படியா மழை காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது, போக முடியாது. இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு என்னன்னு பார்க்கணும். இப்போதைக்கு உள்ளாட்சி அமைப்பு கிடையாதுங்க. இப்போ வீடியோ வண்டியில் இருக்கும்போது அந்த ஊராட்சியில பாதுகாப்பு வந்தா விசாரிப்பு பார்த்து சொல்லிட்டு போறாங்க. இது மாதிரி தக்க நேரத்து பார்த்து இதை உங்களுக்கு நீங்க ரோடு போட்டு தரணும், சாலை சரியாக வரணும். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறாரு. எல்லாரும் போகணும், வரணும். பசங்க ஸ்கூல் போகணும், பொம்பளை பிள்ளைகள்லாம் போகணும், கர்ப்பிணி பெண்கள்லாம் போகணுங்க. வயசானவங்க போக முடியாது, நடந்துட்டோமா யாராவது ஒன்றும் வேற வழி இல்லை. இதுல நாங்க சாலை பேரில் பண்ணுவோம். நீங்க நடவடிக்கைனாக்க நாங்க என்ன பண்ணுவோம், முழுமையா சாலை பேர் பண்ணுவோம். அந்த அரசாங்கத்தை கெட்ட பேரு. அது எங்களுக்கு உடனடியாக இந்த பாலத்துக்கு ஒரு தீர்வு. எங்களை இந்த நாங்க போகணும். இந்த ஒரு மாசம் அடுத்த மாசம் மழை வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்படியே கரெக்டாக உள்ளார 6 மாதமா கட்டப்பட்ட 6 மாதமாக கட்டப்பட்டு இருக்கு. இப்போ நடமாட்டம் நடந்து போக முடியாத அளவுக்கு பாலத்தை கட்டி பஞ்சாயத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. ராத்திரி திடீர் என்று தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்பு படை வர இயலவில்லை. அதனால எங்களுக்கு வீடு ரொம்ப பாதிச்சு சுத்தமா தரமட்டமா எரிகிற லெவலுக்கு உருவாகி விட்டது. இதுக்கு காரணமே இந்த பிரசிடென்ட் தான், பஞ்சாயத்து போர்டு தான் இதுக்கு காரணமே. இருக்கிற வாட்டர் டேங்கையும் இடிச்சு எடுத்துட்டு போனாங்களே தவிர்த்து அந்த ஜல்லியை கூட போடல. இதை எல்லாரும் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ராத்திரி திடீர் என்று தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்பு படை வர இயலவில்லை. இந்த நிலையில் நாங்க எல்லாம் எங்க மக்களையும் பாருங்கள், இந்த வழியையும் பாருங்க. இந்த வண்டியில ஒரு 2 வீலர் கூட வர இயலாத ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டு இந்த அரசாலை இருக்கு. இதை நீங்க நேரடியா பார்த்து தக்க ஆவணம் செய்யுமாறு மிக பணிவுடன் எங்க கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிமெண்ட் ரோடு இருக்கு, ஒரு வண்டி போக முடியாது. குளம் இருக்கு, குளத்துல குளிக்க முடியாது. லிட்டின் இருக்கு, லிட்டின்ல போக முடியாது. ரோடு சரியான முறையில் ரோடு கிடையாது, லைட் வசதி கிடையாது சொல்லிட்டான். எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டான், ஊராட்சி செயலாளர்ட்டையும் சொல்லிட்டான். யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ராத்திரி தீ விபத்து ஏற்பட்டு நாங்கெல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஊட்ட அணைச்சோம். கொஞ்சம் ஏமாந்துருந்தா இந்த தீயணைப்பு வண்டி அந்த வாய்க்கால கவுந்திருக்கும். நாங்க பல முறை போய் சொல்லிட்டோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இருந்தாலும் ஊர் மக்களை கூப்பிட்டு நாங்க பேப்பர் நிறுவரை கூப்பிட்டு நாங்க இதுக்கு மேற்படி என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நாங்க இது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாலம் கட்டி கொடுக்கணும். மழை காலம் வந்துடும், தண்ணி பாலத்துல மிதந்து வரும்.
ஒரு ஆட்டோ ஓட பண்ணுமே. ஏற்கனவே தண்ணி மறந்து வந்து ஒருத்தவங்க உயிர் சேதமாகி தண்ணியில தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த பாலத்தை சரி பண்ணி கொடுக்கணும், ரோடு வசதி போட்டு கொடுக்கணும். அடிப்படை வசதி எங்களுக்கு சுத்தமாவே கிடையாது 5வது வார்டுல. இந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும். அரசு உடனடியாக தலையிட்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு காணுமா? பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக செய்தியாளர் சீர்காழியிலிருந்து ஜோசப். உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.